இல்லை அது அவங்க அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, அரசியலுக்கு ஒரு கருவியாக அவர் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விமர்சனமாக இருக்குது. ஏங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொருள் இருக்குது. இப்போ செல்ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா, இந்த கேமராவை பயன்படுத்துகிறோமா இல்லையா, என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா, அதுதான் வந்து உலகம், அதுதான் இயங்கியல் கோட்பாடு. அப்படி வந்து வேடனை வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலைன்னா என்ன தப்பு இருக்கு? கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுக்காக அதை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக, முதலாளித்துவத்திற்கு எதிராக, வல்லரசுக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, மத வெறுப்புக்கு எதிராக அந்த தம்பியை பயன்படுத்தல என்ன இருக்கு? அதுக்கான கருவி தான் அவர். இல்லை அங்கேயே கம்யூனிஸ்ட் பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வருது அந்த அரசு. ஸோ அதையெல்லாம் பூசி மொழுகிறதுக்காக இவர் அழகாக பயன்படுத்திக்கலாம். மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இந்தியாவோட கட்டமைப்பு வந்து ஒரு 100 விழுக்காடு வந்து சோசியலிச நாடு கிடையாது. அதனால் வந்து சிக்கல் இருக்க தான் செய்யும். கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் சிக்கல் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. இந்திய கட்டமைப்புகள் தான். கேரளான தனி நாடா என்ன? இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே. அப்போ அந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த சிக்கலுக்காகத்தான் இவரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு பாரதிய ஜனதா கேரளாலையும் வலுப்பெற முடியல, தமிழ்நாட்டிலையும் வலுப்பெற முடியல. அப்போ அவங்களுடைய வந்து கண்கொத்தி பாம்பாட்டம் இந்த 2 மாநிலங்கள் மீது ரொம்ப தீவிரமான ஒரு வெறுப்போடு இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது செஞ்சு இந்த மாநிலத்தில் அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சு ஒரு அவதூறை பரப்பி இந்த மக்கள் மத்தியிலேருந்து இந்த 2 அரசையும் இந்த அந்நியப்படுத்துறதுக்கான முயற்சி தான் பாஜக எடுக்கிறாங்க. அப்படி அந்த வன்மத்தோடு அந்த பார்வையில் தான் ஒரு அவதூறை வந்து கட்டமைக்கிறாங்க. அப்படிலாம் வந்து வேடனை தான் பயன்படுத்தி தான் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி வளரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா மக்கள் செல்வாக்கு அவ்வளோ பெரிய அளவில் பார்க்குறோம். வெளிநாட்டில் தான் அப்படி பார்த்துருப்போம். இப்படி திரளாக ஒருத்தர் பின்னாடி அணி திரள்றது இப்போ தான் முதல் முறையாக அப்படி பார்க்குறோம். ஆமாம், அங்கெல்லாம் வந்து பாப் மார்லி, மைக்கேல் ஜாக்சனுக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து இந்த ராப் பாடகர்னா அது வந்து பெரும்பாலும் அமெரிக்கா தான். அமெரிக்கா, அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இருந்தது. நம்ம நாட்டுக்கு வந்தது புதுசு. நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தெம்மாங்கு, கிராமப்புற அந்த கலை நிகழ்ச்சி தான் இங்கே வந்து எடுபடும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் ராப் அப்படின்றது எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க.